ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். ஸோ இன்றைக்கி எபிசோட் வந்து ஒரு பிக் ட்ரூத் வந்து ரிவீல் ஆகிருக்குங்க. நம்ம தாத்தா வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. விஜய் கிட்ட நீ வந்து கான்ட்ராக்ட் மாதிரி தானே பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுடுறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம விஜய் செம்ம ஷாக் ஆகிறாரு. அதுக்கப்புறம் வந்து உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இன்னும் எதுக்காக அந்த பேப்பர் வச்சுட்ருக்க, கிழிச்சு போடு, அப்போ தான் காவிரி வந்து இன்னும் ஃப்ரீயாக அவங்ககிட்ட பழகுவா, நீங்கள் ரெண்டு பேரும் இன்னும் நல்லா மிங்கிள் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அவசியமே இருக்காது தாத்தா, எங்களோட வாழ்க்கை நாங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது தாத்தா அவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த விஜய் வந்து அந்த கான்ட்ராக்டை காவேரி முன்னாடி கிழிச்சா இன்னும் காவேரிக்கு விஜய் மேலே இருக்க நம்பிக்கை அதிகமாகும்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே காவேரி வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தான் போகிறாங்க. கோயிலுக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீல் பண்ணுறாங்க. அன்றைக்கி அவர் சொன்னார் இல்லையா, நான் முக்கியமாக வெனிலா முக்கியமானு கேட்கும்போது எனக்கு வெனிலா தான் முக்கியம், ஏன்னா அது ஃபஸ்ட் லெவலில் அப்படின்னு ஒரு விளையாட்டாக சொன்ன ஒரு விஷயம் நம்ம காவிரி மனசில் மிகப்பெரிய ஒரு ஆழமாக வந்து பதிஞ்சிருக்கு. அதுதான் வந்து உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயம் மட்டும் சொல்லாமல் இருந்தார், நீ தான் முக்கியம்னு சொல்லியிருந்தோன்னா இப்போ இந்த காவேரி வந்து இப்படி உடஞ்சிருக்க மாட்டாங்க. இது எல்லாமே டேரக்டரோட ஒரு வளைவு தான், ஒரு டேரக்டரோட நோக்கம் தான். இப்படி கொண்டு போனால் அப்படி தான் வருங்கிறது அவருக்கு தெரிஞ்சதாக எல்லாமே பிளான் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இந்த 1 வீக் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இப்படி வந்து காவேரி சொல்லாமல் தான் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் மேபி சொல்லுவாங்க, நம்ம எதிர்பார்க்கலாம். அது எதிர்பார்த்து தான் பார்க்க முடியும். நிறைய ட்ராக் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. வெனிலா வந்து வீட்டுக்கு வராமலாம் வந்தாச்சு, அது எல்லாமே ஷூட்டிங்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. பட் கூடிய சீக்கிரமே இது நடக்கும். இன்கேஸ் வெளியில தான் முக்கியம்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த இடத்துல காவேரி வீட்டை விட்டு அங்கே அந்த நிமிஷமே வெளில போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இன்றைக்கி எபிசோட் ராகினிட்டு அதையுமே சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் மேலேயுமே கொஞ்சம் வருத்தம் இருக்குது. ஸோ காவேரி கிட்ட வந்து அவர் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, காவேரி வந்து விஜய் மேலே நம்பிக்கை வச்சுருக்கணும். அவங்க வந்து அவங்க மேலே இருக்க நம்பிக்கையை விட அவங்க அக்கா மேலே தான் நம்பிக்கை அதிகங்கிற மாதிரி அவங்க அக்கா கிட்ட போய் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அக்காவுமே கன்சல்ட் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ப்ரிவியூ பார்த்துருப்பீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அது காவிரியோட ட்ரீம் தான். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து விஜய் கொண்டு வந்திருக்கு, விஜய்க்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அப்படியே தெரிஞ்சாலும் ஏன் வெண்ணிலான்னு அவர் சொல்ல மாட்டார். அந்த நம்பிக்கைகள் எல்லாருக்குமே இருக்குது. கண்டிப்பாக அது கனவு தான், காவிரியோட கனவு. அது இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, அது கனவா நிஜமான உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம காவேரி பார்த்தீங்கன்னா ஒரு ரீல்ஸ் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுவும் கரண்ட் சுச்சுவேஷன் ஆஃப் வீக்காக தான் அந்த முன்பே சாங் இருக்குல்ல, அந்த மியூசிக் தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து ஐஷு நம்ம குந்தவி ரெண்டுமே வந்து நம்ம காவேரி தான் அப்படிதாங்கிற மாதிரி தான் வந்து கேட்டிருப்பாங்க கமெண்ட்ஸ்லேயுமே. நம்ம அசார் ஆமாம் நான் அது ரெண்டுமே நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருப்பாங்க. ஸோ கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப ஆப்டாக இருக்க மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் உங்களோட கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.